பொடி தோசை வாங்கியிருக்காங்க. இந்த கோயிலுடைய ஸ்பெஷலே இதுதான், பொடி தோசை. இங்கே பாருங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி எல்லாம் காலையில் எல்லாம் கிளம்பியாச்சுங்க. கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கிபெருமா கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கோம். அதனால் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சமையல் எல்லாம் முடிச்சாச்சுங்க. நீ 5 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா சூப்பராக லெமன் சாதம் செஞ்சாச்சு. இட்லி அவிச்சு வச்சாச்சு. மெத்துன்னு மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது இட்லி. கார சட்னி பண்ணியாச்சுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். பாயசம் காசி வச்சுருக்கேன். இட்லி பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க மக்களே சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, சமையலெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி முருகருக்கு ஒரு பூஜை போட்டு கிளம்பியாச்சுங்க. நாங்கள் கிளம்பி போன இடம் தான் நம்ம சிங்கப்பெருமாள் கோவில் தான். பாருங்க, கோபுரத்தை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கோவில் இருக்க இடம் செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவிலுங்க. இந்த கோவிலை தரிசிக்க தான் நாங்கள் துளசியும் தாமரைப்பூவும் விளக்கம் வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே போயாச்சுங்க. இப்போ பாருங்க, கோவிலை பார்க்கும்போதே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த கோவில் என்ன ஸ்பெஷல் தெரியுமாங்க? 1500 வருஷம் பழமையான கோவிலுங்க. இது வந்து குடவர கோவில். அவ்வளோதாங்க, உள்ளே போனோன்னே தீபம் போடுற இடம் இருந்ததுங்க. அந்த இடத்துல தீபத்தை ஏற்றியாச்சு. ஏற்றிட்டு உள்ளே சாமியை சேவிக்க போகிறோம். நாங்கள் காலையில் 7 மணிக்கெலாம் கோயிலுக்குள்ளே போயாச்சு. கோயிலுக்கு சாமிக்கு வந்து அபிஷேகம் நடந்து அலங்காரம் நடந்துருந்து அது 7:30 மணிக்கு மேலே தாங்க திறந்தாங்க கோவிலை. அது வரைக்கும் நின்றுட்டு இருந்து செம்ம கூட்டங்க. அவ்வளோ கூட்டம் காலையிலேயே எழுந்துச்சி வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. நாங்கள் தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னால் இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த கோவிலில் எந்த கோவிலில் இல்லாத ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கோவிலில் வந்து சாமிக்கு 3 கண் இருக்குது. 2 கண்ணை எப்போதும் போலே பார்க்கலாம். 3வது கண்ணு நம்ம சாமியெல்லாம் தரிசிக்கும் போது சாமி என்ன பண்ணுவாங்க, ஐயர் வந்து நல்லா பார்த்துங்க 3வது கண்ணை திறந்து காட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க. 3 கண்ணை திறந்து காட்டணுன்னு அப்படியே பார்க்கும்போது எங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சிடுச்சு. செம்மையாக இருக்கும். உங்களுக்கும் நேரம் கிடச்சா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வாங்க. அவ்வளோதாங்க, சாமி பார்த்துட்டு கோவிலை சுற்றி வரேங்க. கோவிலை சுற்றி வரும்போது மலைக்குள்ளே தானேங்க கோவில், அதனால் மேடும் பள்ளமாக தான் இருக்குது. படி ஏறி வந்தாச்சுங்க. அவ்வளோதான், சுற்றி இறங்கி வரேங்க. அவ்வளோதாங்க, மலையை விட்டு இறங்கி வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளேயே ஒரு கடை இருக்குதுங்க. அதில் குட்டி குட்டி சிலைங்க, பொம்மைங்க, பாசி, மணி, வளையல் எல்லாம் இருக்குதுங்க. அது பக்கத்துலேயே நம்ம மடப்பள்ளியை சேர்ந்த பிரசாதம் விற்றுருந்தாங்க. புளியோதரை, தயிர் சாதம், பருப்பு தோசை, இதெல்லாம் சூப்பராக இருந்தது. நான் ஒரு பருப்பு தோசை தாங்க வாங்கியிருந்தேன், பொடி தோசை. பொடி தோசை வாங்கியிருக்காங்க. இந்த கோயிலுடைய ஸ்பெஷலே இதுதான், பொடி தோசை. இங்கே பாருங்க, வாங்கியிருக்கோம். எனக்கு வீட்லேயே காலை டிஃபன், மதியானம் லஞ்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்தாச்சுங்க. அதனால் பிரசாதமாக ஒரு தோசை வாங்கி ஆள் கொஞ்சம் போட்டாச்சுங்க. சிங்கப்பெருமா கோயிலை பார்த்துட்டு அப்படியே இங்கே கொஞ்சம் தூரம் வந்து காலையில் லட்சுமி நரசிம்மரெல்லாம் பார்த்து நல்லா தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு வந்து இங்கே பாருங்கள், டிஃபன் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்றோம். அதுவும் வேப்ப மரத்து அடியில் டிஃபன் சாப்பிட்றோம். இட்லி கார சட்னி, இட்லி பொடி, கருவேப்பிலை பொடிப்பாங்க. வெறும் கருவேப்பிலையும் கொள்ளு நிறைய இருக்கும். கொள்ளு, எள்ளு சாப்பிடும்போது அம்மாச்சி சாப்பிடும்போது அவ்வளோதாங்க, மடன்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்புனா பார்த்தா ஒரு குரங்கு மரத்துலேருந்து தாவி குதிச்சிட்டு இருந்தது. ஏன் பொண்ணு என்ன சொன்னேன், அம்மா பழம் கொடுக்கலாமா குரங்குக்குன்னா குடும்பான்னு சொல்லிட்டு அந்த ஆலமரத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தா வண்டியை ஓரம் கட்டினேங்க. ஓரம் கட்டி பார்த்தோம்னா திரும்பி பார்த்தா ஒரு பெரிய நம்ம மதுரை வீரர் கோயில் எதிர்க்கவே இருந்ததுங்க. அப்படியே ஒரு குளத்தை ஒரு தரிசனத்தை போட்டு கோயிலுக்குள்ளே போயாச்சு. உள்ளே போனால் ஒரு பெரிய குளங்க, நிறைய தாமரை பூவும் தாமரை இலையும் தாங்க அந்த குளத்துல. கோயிலுக்குள்ளே போனால் எல்லோரும் பொங்கல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க குலசாமியா ஏன்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவருக்கு ரொம்ப விசேஷம். முனியும் இருந்தது உள்ளே. எல்லாம் பார்த்துட்டு இங்கே முருகர் கோயில் இருந்ததுங்க. முருகருக்கு கணத்தில் போட்டாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஏககுண்டம் வளர்த்துற இடத்துல நம்ம பைரவர் படுத்துட்ருக்கிறாரு. உத்து பார்த்தா உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, அவருக்கு நிழல் இருக்கிற இடத்துல தூங்கிட்டோன்னு விட்டாச்சுங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், மதுரை வீரன் அப்படி நிற்கிறாரு பார்த்தீங்களா கம்பீரமாக. சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிறதுக்கு வந்தால் அப்படி இங்கே வந்தால் மதுரை வீர சாமி கோயில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. கோயில் ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது. இந்த ஊர் குலசாமி போல இருக்குது. வந்தோம், சாமியை பார்த்துட்டு நாங்களும் சாமியை சேவிச்சிட்டு தயார் செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே திருவடி சூலம் போகிறதுக்கோசம் போயிட்டே இருந்தேங்க. பார்த்தா அங்கே ஒரு ஏரி இருந்தது. ஏரி என்ன நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்துன்னு காரை உள்ளே விட்டாச்சுங்க. ஏரி பக்கத்தில் காரை எடுத்து விட்டுட்டு அப்படியே பாயை போட்டு உட்காந்தாச்சுங்க. உட்காந்துட்டு
ஃப்ளாஸ்க்கை திறந்து ஆளுக்கு ஒரு காஃபி சூப்பராக சில்லுன்னு காற்றடிக்க அடிக்க சுட சுட குடிச்சிட்டு அவ்வளோதாங்க. எல்லாம் பார்த்துட்டு வெளியே வரோம். எங்களை சுற்றி ஒரு 30-40 பட்டர்ஃப்ளைங்க அப்படியே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்குது. காரு கூடயே வந்ததுங்க. சரி வாங்க நாங்களும் கோவிலுக்கு போகிறோம், நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. வந்த இடம் தாங்க நான் திருவடி சூளைங்க. திருவடி சூளை வந்து அந்த சாமியை சேவிச்சிட்டு பாதத்தை தொட்டு வணங்கிட்டு குங்குமம்லாம் கொடுத்தாங்கங்க. வாங்கி பாதத்தில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சாமியை பார்த்து சூளத்தை பாருங்கள் எப்படி கம்பீரமாக இருக்குது. சூப்பரை பார்த்து அங்கே ஒரு தரிசனத்தை போட்டு ஜம்முன்னு வந்தேங்க. வந்தால் அங்கே பாரு மகமாயி கோயில் எவ்வளோ பெருசாக கட்டிட்டுருங்க. அண்ணன் தங்கையும் ஒன்றா இருக்கிற கோவிலுங்க. அது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக நம்ம குன்னவாக்கம் பக்கத்தில் நம்ம பைரவர் கோயில் தாங்க. அங்கேயும் உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக இருந்ததுங்க. சுத்தியம் புத்தியம் பார்த்துட்டு சாமிக்கு ஒரு தரிசனத்தை போட்டு பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க கோவில். நம்ம வெள்ளைக்காரன் கோவில் மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க சூப்பராக இருக்குது. நல்லா சாமியெல்லாம் நல்லா பார்த்தாச்சு. நிறைய இடத்துல வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. அப்படியே நம்ம அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். எடுத்து உள்ளே போய் சாமி பார்த்துக்கோம். இங்கே வந்து தியானம் பண்ணுற கோவில். அங்கே போய் எல்லாம் ஒரு அந்த மண்டபமாக இருக்கும். அந்த இடத்துல உட்காந்து பண்ணோன்னா நான்லாம் போய் மேலே உட்காந்துட்டேன். கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாதுன்ட்டு மேலே உட்காந்துட்டேன். இது வந்து அந்தந்த ராசிக்காரங்க அந்தந்த படியில் நின்று அந்தந்த தியாகம் பண்ணணுமா. கண்ணை முடித்து என்னை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணுமா. சரி நம்ம போகிற போக்கில் அதையும் ஒரு போட்டாச்சுங்க. போட்டு சாமியை கண்ணை மூடி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு போயாச்சு.